ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தியில் ரிலீஸ் ஆன முஞ்சியான்னு சொல்கிற ஒரு ஹாலிவுட் பேய் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பேய் படத்துக்கு பெருசாக ஒன்லைன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அதனால ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன் அப்படி தவிக்கிட்டு கிடக்கு? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வெள்ளி எட்டலனா மாமா வர ஆளை கூப்பிட வேண்டியதானே? நான் வந்து அமுக்கல்ல என்ன புள்ள. ஸ்டார்டிங்ல ஒரு மொட்டை பையனை போட்டு அவங்க அம்மா வெள்ளுன்னு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் சாதாரணமா இல்லை, ஒரு பரம்பு குச்சி வச்சுட்டு சும்மா பிரிச்சு எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவன் என்னடா அப்படி தப்பு பண்ணான்னு கேட்டா, இவனோட ஒரு 7 மடங்கு பெரிய பொண்ணான ஒரு பொண்ணை இவன் லவ் பண்ண கிளம்பிடுவான். அது மட்டும் இல்லை, நான் இப்போ மட்டும் லவ் பண்ணல, சாகுற வரைக்கும் அவளை தான் லவ் பண்ணுவேன்னு வேற சொல்லிடுவான். அது மட்டும் இல்லாமல் நான் லவ் பண்றது உண்மைதான்னு காட்டுறதுக்கு அவன் நிச்சயமான பையனை சோத்துல விஷம் வைக்கிற அளவுக்கு அவன் போயிடுவான். இவன் இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு அவன் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட பொண்ணுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டு அவனுக்கு மொட்டை போடுவாங்க. அடுத்து இந்த சீனை கட் பண்ணா 1952 இவனும் தங்கச்சியும் ஒரு ஊர் திருவிழா பார்க்க போயிருப்பாங்க. திருவிழா முடிச்சுட்டு இவன் பாட்டு கடற்கரை ஓரமா நடந்து வந்துகிட்டு இருக்கல, இவன் தங்கச்சி கேட்கறான், எங்கடா போறோம், நம்ம எதுவும் ஓடி போயிடுறோமா அப்படின்னு கேட்கல. அதெல்லாம் இல்ல, பைத்திய மாதிரி பண்ணாத, நம்ம சேத்துக்குவாடிக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டோன்னா அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவான். அதுக்கான காரணம் என்னதுன்னா, அந்த இடத்துலதான் ரொம்ப அமானுஷ சக்தி எல்லாம் அதிகமா இருக்கும். அந்த சேத்துக்குவாடி இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நடுவுல ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துக்கு நடுவில் வேற ஒரு குட்டி ஒரு பொம்மை வேற இருக்கும். இவன் பாட்டும் வேக வேகமா போய் அந்த இடத்துல ஒரு கோழிக்காலு, அழுகுன முட்டை, அந்த மாதிரி நிறைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய மந்திரம்லாம் சொல்ல கிளம்பிடான். அவன் தங்கச்சி கேட்கறா, என்னடா பைத்தியகாரத்தனமா பண்றேன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்ல, உன்னி எனக்கு தான், அந்த பொண்ணு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கல. திடீர்னு அந்த மொட்டை பையன் அவன் தங்கச்சி அங்கேயே விட்டுட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் தனியா இருந்துட்டு பயப்படே இருக்கல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த மொட்டை பையன் இவ கழுத்துல கத்தி வச்சிருவான். என்னன்னு பார்த்தா இவன் ஒரு நரபலி கொடுக்குறேன்னு சொல்லி அப்பதான் ஆளு உண்ணி கிடப்பான்ட்டு முழு காமவெறி பிடிச்ச பேயாட்டம் ஆகி அவ கழுத்துல கத்திய வச்சு இறக்குற அளவுக்கு போயிடுவான். அந்த நேரம் பார்த்து இவன் தள்ளி விட்ட உடனே அவன் மண்டையில ஒரே அடி விழுந்துரும். அதாவது அந்த கட்டையில அடிபட்டு அவன் அங்கேயே செத்துருவான். அந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலில எல்லாரும் ஏன்டா இப்படி பண்ணன்ட்டு அவன் ஆத்மாவை அங்கேயே புதைச்சிருவாங்க. புதைச்சதுக்கு அப்புறம் ஒரு கிழவன் சொல்லுவான், இந்த மாதிரி அவன் முடியை வெட்டப்பட்டு 15 நாளுக்குள்ள அவன் செத்துட்டான், அதனால அவன் மறுபடியும் ஒரு பிரம்ம ராட்சசனா தான் வருவேன்ட்டு சொல்லல. இந்த இடத்துல கரெக்டா அந்த படத்தோட டைட்டில் போட்டுருவாங்க, முஞ்சியான். இந்த படம் ஸ்டார்டிங்ல ஒரு சோடா புட்டி காய்கறி வாங்கிட்டு வரையில ஒரு நாய் துரத்த கிளம்பிடும். அதனால அவன் அங்கேயே போட்டு பொறுமையா தெரியாம அந்த நாய் தெரியாம மறுபடியும் எடுத்துட்டு போயிடுவான். இந்த சோடா அப்படி தான் அந்த படத்தோட ஹீரோ. இவனுக்கு நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் தெரியும். என்னன்னா அந்த சேத்துக்குவாடியில நடந்த சம்பவம் இவனுக்கு மறுபடியும் வந்துட்டு போகும். இந்த சீன் அப்படியே கட் பண்ணா சோடா புட்டி ஒரு முடிவெட்டுற கடைக்குள்ள போயிடுவான். பார்த்தா இவனும் அவங்க அம்மாவும் தான் சேர்ந்து அந்த முடிவெட்டுற கடையை நடத்திட்டு இருக்காங்க. இவன் அவன் பாட்டு எப்பவும் போல அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கல. திடீர்னு அவங்க ஒரு லெட்டர் வரும். என்ன அதுன்னு படிச்சு பார்த்தா, இந்த மாதிரி அவன் காஸ்மெட்டாலஜி படிக்கிறதுக்காக வெளிநாட்டுல இருந்து இவனை கூட்டிருப்பாங்க. இவன் சந்தோஷத்துல அவங்க அம்மாட்ட சொல்ல போனா, இங்க வெட்டுறதுதானே அங்கேயும் போய் வெட்ட போற, அதனால நீ ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி அவங்க பாட்டிட்டு சொல்லுவான், இந்த மாதிரி என்னை ஃபாரின்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க காஸ்மெட்டாலஜி படிக்கிறதுக்கு, நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க பாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா விட்டாளான்னு கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா இவனும் ரொம்ப சுகமா இருக்கும். அப்புறம் அந்த பாட்டி சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாதா, அவா நான் சொஞ்ச போலியை சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ கேட்கறான், இந்த மாதிரி எங்க அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, டே சாப்பிடுற அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கான். என்ன எப்போ பார்த்தாலும் எங்க அப்பாவை பத்தி பேசினா நீங்க மழுப்புறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாட்டி ஒன்னும் மழுப்பல, ஒன்னே மாதிரி அவனும் கொஞ்சம் பயந்தாங்கோலி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கேன். அந்த பாட்டி சொல்லுவான், இந்த மாதிரி ஹீரோனி வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இவனும் வெளில போயிட்டு அவளுக்கு தெரியாம நைஸா ஓடிடலான்னு பார்த்தா அவன் இந்த மாதிரி கூப்பிடுவா பிட்டுன்ட்டு அவனுக்கு மறுபடியும் அந்த விஷுவல்ஸ் வரும். அந்த சேத்துக்குவாடிக்குவான்னு அந்த முஞ்சியை சொல்ற மாதிரியே வரும். அதுக்கப்புறம் ஹீரோனி சொல்லுவான், இந்த மாதிரி நான் நாளைக்கு ஜூமா ஸ்டுடியோ ஆரம்பிக்க போறேன், அதுக்கு காரணம் பிட்டு தான் சொல்லிட்டு கேள நம்ம ஆளு நைஸா வெளில ஓடிடுவான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணோம். ஹீரோட ஃப்ரெண்டை கட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா எல்லாருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு 2 பேரும் கப்பல் சொல்லிட்டு இருக்கல, இந்த மாதிரி டைனோசர் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த புருஷ முன்னாடிக்கு இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருவாங்க. அப்பதான் ஹீரோ உள்ளார வருவான். வரையில எப்ப அந்த மாதிரி அவனை கலாய்க்கிற மாதிரி நல்லா போது கூட கடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, திடீர்னு ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஹீரோ காசு எடுத்து கொடுப்பான். இந்த மாதிரி ஹீரோனி அந்த ஜூமா ஸ்டுடியோ மேக் பண்றதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி மேக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றதுக்கு காசை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஜூமா ஸ்டுடியோ ஓப்பன் பண்றதுக்கு அவங்க எல்லாம் போயிருவாங்க. போன இடத்துல ஒரு வெள்ளைக்காரன் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி விட்டுருவான். ப்ரொபோஸ் பண்ண ஹீரோ வேண்டிப்பான், இந்த மாதிரி அவ அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கல, அவன் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா அவ அக்செப்ட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு மறுபடியும் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வர கிளம்பி வேணும், அந்த சேத்து படிக்குவா அப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கல, திடீர்னு அப்படியே ஒரு ஃபிளாஷ் அவுட் ஆகுது. பார்த்தா ஹீரோ பஸ்ல டிராவல் ஆயிட்டு இருக்கான். இப்ப இதனால கனவான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். சரி இவங்க எங்கடா போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோட சித்தப்பா வீட்டுக்கு போறாங்க. எதுக்குன்னா அந்த சித்தப்பா பொண்ணு ருக்குக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட அம்மாவுக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல போறதுக்கு. அந்த பஸ்ஸும் அந்த பாட்டியோட ஊருக்கு வந்து நிக்குது. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறதுக்காக ருக்கும் அவனை கூட்டிட்டு போறதுக்காக வராங்க.
அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா வீட்டுக்குள்ள போனா அவர் என்னன்னா வேண்டாம் வெறுப்பா எதுக்கு இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுனால அந்த கடற்கரை ஓரமா வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தூரத்துல பார்த்தா அந்த சேத்துக்குவாடி இருக்கு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வர கிளம்பிடும். சேத்துக்குவாடிக்குவா நான் முஞ்சா சொல்றேன் சேத்துக்குவாடிக்குவான்னு மறுபடியும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த ருக்கு பொண்ணும் அவனை வந்து குளிக்கும், நீ நல்லா தான் இருக்கியான்னு சொல்லிட்டே இருக்கேல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அவங்க வீட்டுல வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த சித்தப்பாக்காரன் வந்து கேட்கறான், இந்த மாதிரி சேத்துக்குவாடியை வந்து எழுதி கொடு எனக்கு, நான் இன்னொருத்தவனுக்கு விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. அந்த பாட்டி சொல்றான், இந்த மாதிரி அது உனக்கு தெரியுமா தெரியாதா, அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட இடம், அதை போய் நீ இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறேன்னு சொல்ற, இது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. அது சபிக்கப்பட்ட இடம் தானே, வித்தா என்ன ப்ராப்ளம்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சித்தப்பாக்காரன் வந்து ஹீரோட அப்பாவை பத்தி பேச வரையில இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சண்டை போடுறாங்க. அவன் அப்பாவை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அந்த நேரத்துல கரெக்டா வந்து ஹீரோ வந்துருவான். எங்க அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு இவன் கேட்கல. ஓ உங்க பாட்டியும் உங்க அம்மாவும் என்ன அனுச்சுன்னு சொல்லலையா அப்படின்னு சொன்னதுக்கு, என்ன அனுச்சு அப்படின்னு கேட்கல. இந்த மாதிரி சொல்லுவான் அந்த சித்தப்பாக்காரன், இந்த மாதிரி உங்க அப்பா வந்து இந்த சேத்துக்குவாடியில இருக்க எல்லா மரத்தையும் எரிக்கலான்னு போவான், ஆனா அவன் அதுக்கப்புறம் வெளியே வரல, அடுத்த நாள் வந்து கடல்ல போனமா தான் நடந்து வந்தான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த சேத்துக்குவாடி இருக்க இடத்துக்கு வந்து வேக வேகமா போவேல. அவன் கண்ணுல விஷுவல்ஸ் வந்த இடத்துக்கு வந்து போய் பார்த்தா அதே மாதிரி ஒரு ஆலமரம் அங்க இருந்துச்சு. அவன் அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல போனோன்னே அந்த முஞ்சியா பேய் வந்து குரங்கு மாதிரி அப்படியே குதிச்சு அங்க போயிட்டு இருந்துச்சு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா ஹீரோட பாட்டி வந்து ஒரு ரூம்ல போயிட்டு ஒரு பழைய பொட்டியை திறந்து பார்த்தா அந்த பொட்டியில வந்து ஒரு பழைய போட்டோ இருக்கும். அப்பதான் ஒரு ட்விஸ்ட் வரும். என்ன அதுனா அந்த முஞ்சியா பையோட தங்கச்சி தான் இந்த பாட்டின்னு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து அந்த பொட்டியில இருந்து ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு ஒரு லைட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பான் அந்த சேத்துக்குவாடிக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி போயிட்டு நின்றுக்கிட்டு இந்த மாதிரி பிட்டு எங்கன்னு கேட்கல. அந்த முஞ்சியா பை வந்து சொல்லுவோம், பிட்டு தானே இங்க இருக்கான் பாருன்னு சொல்லல. அந்த மரத்துல இருக்க வேர் மொத்தமும் நவுரையில அவன் பாடி அங்க இருக்கும். அந்த பாட்டி வந்து பிட்டுவை விடு அப்படின்னு சொல்லல. அந்த முஞ்சியா பை வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாட்டி வந்து அது கையில வச்சு இந்த பரம்ப குச்சியை வந்து எடுக்கும். அந்த பாட்டி வந்து கேட்கும், இந்த குச்சி ஞாபகம் இருக்கா, இதை வச்சுதான் உங்க அம்மா அடிப்பாங்கன்னு சொன்னோன்னா அந்த குச்சியை பார்த்த உடனே இந்த முஞ்சியா பை வந்து பயந்து ஓட வாங்கிடும். அந்த குச்சியை எடுத்துட்டு பொறுமையா நவுற வரையில அந்த வேர்லாம் அதுவாகவே நவுந்துரும். அவ அதை எடுத்து அடிச்ச உடனே அந்த வேர்ல இருந்து அவன் வெளில வந்துருவான். வெளில வந்துட்டு அந்த பாட்டி வந்து ஹீரோ வந்து சேத்துக்குவாடியில இருந்து வெளில கூட்டிட்டு வந்துடும். வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டி வந்து சொல்லுவா, இந்த மாதிரி அந்த முஞ்சியாவையால அந்த இடத்த விட்டு வெளில வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே திடீர்னு ஹீரோ பின்னாடி ஒரு கை வச்சு தெரியும். அதை பார்த்துட்டு பாட்டி வந்து சொல்லுவா, இந்த மாதிரி அந்த பேய் வந்து வெளில வந்துட்டு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து ரெடியா குச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேல, திடீர்னு அதுக்கு அவங்க கழுத்துல வந்து இந்த கழுத்தை திருப்பிடும். அதுக்கப்புறம் ஹீரோ கொல்லலான்னு வரையில திடீர்னு ஹீரோ மேல பாயையில டப்புன்னு ஹீரோ வந்து கண்ணு முழிப்பான் ஹாஸ்பிட்டல் வந்து. இதோட நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுவே 8 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டு, அதனால அடுத்த வீடியோவில் வந்து நான் மிச்ச கதையை சொல்கிறேன். அதனால அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து இன்ஸ்டாலையும் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க வந்து நான் சேனல் பயோவில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க.